ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கட் டெக் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம பற்றி பாடி பார்த்தோன்னா வேறு பற்றின தளபதி 69 திரைப்படத்தோட டேரக்டர் யார், தளபதியோட கடைசி திரைப்படமாக 69 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த திரைப்படத்தோட டேரக்டர் யாராக இருக்குன்ற ஒரு யோசனை வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நிறையா போய்கிட்டே தான் இருக்குன்றதுல அந்த சந்தேகம் இல்லை. அதுவும் இந்த திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலான ஒரு திரைப்படம், பொலிட்டிக்கல் பேஸில் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் யார் தான் இந்த திரைப்படத்தை டேரக்ட் பண்ண போகிறா, அரசியல் திரைப்படம் யார் தான் டேரக்ட் பண்ண போகிறான்ற உங்களோட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. தளபதி 69 திரைப்படத்தோட டேரக்டர் யாருன்றது பற்றி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி 68 எல்லாத்துக்கும் தெரியும். வெங்கட் பிரபு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் இந்த திரைப்படம் வந்து மார்ச் மாதத்தில் ஷூட்டிங்லாம் முடிக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் மார்ச் மாதத்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்து தளபதி ஒரு மாதம் பிரேக் விட்டு அடுத்து வந்து தளபதி 69 ஆரம்பித்து அந்த திரைப்படத்தையும் இந்த வருஷத்துக்குள்ளே முடித்து அடுத்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் என்ட்ரியில் வந்து ஈடுபட போகிறாரு ரன்சந்தே மூலம். அதனால் இப்போது வந்து டைரக்ஷன் வேட்டையில் வந்து போயிட்டுருக்கு. யார் டைரக்ஷன் பண்ணலான்ட்டு தளபதி நிறைய பேர்த்திட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு. முக்கியமாக பொலிட்டிக்கலான ஒரு திரைப்படமாக தான் இருக்கணுன்றதுனால, நல்ல அரசியல் திரைப்படமாக யார் எடுப்பான்றதுனால தளபதி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து 69க்கு வந்து ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ப்ரொடியூசர் வந்து நம்ம RRR ப்ரொடக்ஷன் கம்பெனி DVV ப்ரொடக்ஷன் தான் இந்த திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம தளபதி 69 திரைப்படத்தை DVV ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, தெலுங்கு ப்ரொடக்ஷன். அதனால் தெலுங்கு டைரக்டரே இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலும் இந்த வீட்டில் நான் சொல்கிறேன். DVV ப்ரொடக்ஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தளபதிக்கு சம்பளம் வந்து ஒரு 200 கோடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. தளபதி 68 அந்த தி கோட் திரைப்படத்தில் வந்து தளபதிக்கு 150 crore சம்பளம். இப்போ அடுத்த திரைப்படம் DVV ப்ரொடக்ஷனில் பண்ண போகிற படத்துக்கு வந்து 200 கோடி சம்பளம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இதாக கன்ஃபார்மான நியூஸாக இருக்கும். அப்புறமேட்டு DVV ப்ரொடக்ஷனுமே இந்த திரைப்படத்துக்கு 400 கோடி பட்ஜெட்டு. அதில் வந்து 200 கோடி தளபதியோட சம்பளம் போயிடுச்சு, மீதி 200 கோடி இருக்கும். அதில் வந்து 50 கோடி யூனியன் எல்லாத்துக்கும் சம்பளம் போக மீதி 150 கோடி வச்சு இந்த படத்தை நகர்த்துவாங்க. இன்னும் எக்ஸஸ் ஆனவர்களும் கூட போட்டுவாங்க. ஏன்னா அந்த தளபதிக்கு மார்க்கெட் வந்து 1000 கோடிக்கு இருக்குது. அதனால் வந்து தளபதி நான் வந்து தேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும் சொல்ல, OTT சேட்டலைட் இது எல்லாமே சேர்த்தே தளபதிக்கு வந்து 1000 கோடிக்கு மேலே இருக்குது. அதனால் வந்து கவலையப்பட மாட்டாங்க DVV ப்ரொடக்ஷன். அதுவும் இந்த திரைப்படம் கடைசி படமாக வர அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரசிகர்கள் வந்து ஆரம்பமாக வந்து திரைப்படத்தை பார்த்து ரசிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த திரைப்படத்துக்கு எவ்வளோ செலவானோ அது போட்டு பண்ணிடுவாங்க. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து தளபதி படத்தில் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ காசு போட்டாலும் அதை விட டபுளாக தான் ப்ரொடியூசர் வந்து வாங்க போகிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை தளபதி பொறுத்த வரைக்கும். என்ன அது பிலோ ஆவரேஜ் படமாகவே இருந்தாலுமே தளபதி நடித்த படம் அது ஹிட் ஆயிரும், ரிட்டர்ன்ஸுமே வந்துடும். அதை நம்ம பீஸ்ட் படத்துலையுமே பார்த்தோம், அது இந்த சந்தேகம் இல்லை. ஓகே, இப்போ வந்து தளபதி 69 திரைப்படத்தை டேரக்டர் தான் யார், வெற்றிமாறன் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, H. வினோத் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் படத்தை சூப்பராக எடுக்கக்கூடிய ஒருத்தாங்க, கேங்ஸ்டர் மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் படமாக எடுக்கக்கூடிய ஒரு பார்த்தாங்க. அதனால இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. வெற்றிமாறன் வந்து விடுதலை படத்துக்கு இன்னும் ஒரு 30 days கிட்ட ஷூட் இருக்குது. வெற்றிமாறன் எப்படின்னா ஒரு படத்தை எடுக்கணும்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். அதனால் இப்போ வந்து தளபதிக்கு இந்த வருஷத்துலேயே இந்த படத்தை முடிக்கணும். அதனால் வெற்றிமாறன் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, அதுவுமே வந்து நடக்கலை. அடுத்து H. வினோத், அதுவுமே நடக்கலை. இப்போ வந்து ஃபைனலாக வந்து யார் தான் பண்ண போகிறா அப்படின்னா ஒரு 80% வந்து சான்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா நம்ம டைரக்டர் திரிவிக்ரம்னா அந்த குண்டூர்காரம் திரைப்படத்தை டேரக்ட் பண்ணவர்களா அவரே தான். குண்டூர்காரம் திரைப்படத்தை டேரக்ட் பண்ணவர் தான். இப்போ தளபதி 69 டேரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தெலுங்கு ப்ரொடியூசர், தெலுங்கு டேரக்டர், தமிழ் ஹீரோ நம்ம தளபதி விஜய். இந்த திரைப்படம் வந்து தமிழில் மட்டும் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து தமிழில் சூப்பராக ஓடிடும், அதை நான் சொல்லலை. தமிழில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஆனால் இந்த திரைப்படம் தெலுங்குலேயுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டேரக்டர் திரிவிக்ரம் பற்றி நீங்கள் அசால்ட்டாக நினைக்கிறீங்க. துருவிக்ரம் மாதிரியான ஒரு திரிவிக்ரம், என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். திரிவிக்ரம் பற்றி நீங்கள் அசால்ட்டாக நினைக்கிறீங்க. ஏன்னா திரிவிக்ரம் ஒரு பெரிய டேரக்டர். இங்கே எப்படி தமிழில் வந்து மணிரத்னம் கூட ஒரு படமாச்சும் நம்ம நடிச்சிடணும் அப்படின்னு நிறையா ஹீரோக்கள் இருக்காங்களோ, அது மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து திரிவிக்ரம் டைரக்ஷனில் ஒரு படமாச்சும் நம்ம நடிச்சிடணும் அப்படின்னு எல்லா ஹீரோஸும் இருக்காங்க. அதுவும் டாப் ஹீரோஸ் NTR, நம்ம மகேஷ் பாபு, இவங்களுக்கெல்லாமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த டேரக்டர்னா திரிவிக்ரம் தான். இப்போ கொஞ்சம் ஒரு சில படங்கள் வந்து சொதப்பிட்டு இருக்காரு. மற்றபடி அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துருக்காரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். அவரை வச்சு இந்த படத்தை எடுத்தால் நல்லா தான் இருக்கும். தளபதிக்கு ஒரு நல்ல அவுட்புட் தான் கொடுப்பாரு. ஏன்னா குண்டூர்காரம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, மற்றபடி அதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு சில படங்களும் சொதப்பி தான் இருக்குது. இருந்தாலும் அவர் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துருக்காரு, இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்துருக்காரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். அதனால் இந்த டேரக்டர் நம்பி நம்ம போகலாம். வாரிசு படத்தை எப்படி நம்பி நம்ம விட்டோமோ அந்த மாதிரி இந்த படத்தை நம்ம நம்பி விடலாம். வாரிசு படம் எந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணிச்சோ, இந்த திரைப்படம் பொலிட்டிக்கலாக வந்து ஒரு படத்தை கவர் பண்ணுறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
பொலிட்டிக்கலாக அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து திரிவிக்ரம்கிட்ட ரொம்பவே பிடிக்கும். அவர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆங்கிளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால தளபதிக்கு இந்த திரைப்படம் வந்து ஓகே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ தளபதிக்கு வந்து பொலிட்டிக்கலான ஒரு படம் தான் தேவை, அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தேவை, மக்களை கவர்ற மாதிரியான ஒரு படம் தேவை. அதுக்கு வந்து தளபதி 69 திரிவிக்ரம் சூட்டபுளாக இருப்பார். ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா தெலுங்கு சாயலில் எடுத்து வச்சுட்டாங்கன்னா தமிழில் மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. தெலுங்கு சாயல் எடுக்காமல் தமிழ் சாயலில் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தெலுங்கு சாயல்லாம் வேண்டாம், எங்களுக்கு தமிழ் சாயலில் கொடுத்துருங்க. ப்ரொடியூசரும் தெலுங்கு, டேரக்டரும் தெலுங்கு, பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த மாதிரி அவுட்புட் வருதுன்னு. 2வது முறை இணைகிறாரு. முன்ன வாரிசில் இணைஞ்சார், இப்போ வந்து அடுத்து தளபதி 69 அதுவும் கடைசி படமாக கூட அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான படத்தில் இப்போ தெலுங்கு ப்ரொடியூசர், தெலுங்கு டேரக்டர், ஒரு பொலிட்டிக்கலான ஒரு படம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டைரக்ஷன் வந்து திரிவிக்ரம் வந்து ஒரு 80% கன்ஃபார்ம் இருக்குது. இன்னும் 20% வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இவர் தான் இருப்பார்ன்ற மாதிரியான ஒரு க்ளோஸ் சர்க்கிள் வந்து ஒரு வாய்ப்புகள் வந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தி கோட் திரைப்படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தளபதி பர்த்டே அன்னைக்கு கூட 69 அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். ப்ரொடியூசர் வந்து டிவிவி 100% கன்ஃபார்ம், டேரக்டர் 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, திரிவிக்ரம். ஓகே மக்களே, இந்த திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர்லாம் வந்து அப்கமிங்கில் நான் சொல்கிறேன். மேபி வந்து தமனா கூட இருக்கலாம், திருப்பி இணையலாம், இல்லாட்டி அனிருத், இல்லாட்டி வந்து ஜிவி பிரகாஷ், இந்த மாதிரியான யூனியனில் வந்து இருக்கலாம், டிஎஸ்பி கூட வரலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த மாதிரியான அப்டேட் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எவ்வளோ ரைட் பண்ணுறீங்க தளபதி 69 திரைப்படத்துக்கான்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுவாங்க. இப்போ தளபதி 69 திரைப்படத்தோட டேரக்டர் திரிவிக்ரம்ன்ற ஒரு 80% கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் டேரக்ட் பண்ணால் நல்லா தான் இருக்குமான்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.